ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் வெறும் நாம பார்க்க போகிறது இப்போ சோனி லிவ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு தெலுங்கு சீரியஸ் தான் பெஞ்ச் லைஃப். இந்த சீரியஸில் வந்து நம்ம வைபவ் ரெட்டி, அக்கங்ககா சிங் அண்ட் நம்ம ரித்திகா சிங்லாம் லீடோட எடுத்து நடிச்சிருக்காங்க. இந்த சீரியஸை வந்து டோட்டலாக 5 எபிசோட்ஸ் கொண்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு மீடியம் சைஸ் சீரியஸ் தான். ஒவ்வொரு எபிசோட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 40 மினிட்ஸ் டியூரேஷனுக்குள்ளே தான் ரன் ஆகுது. சீக்கிரமாகவே பார்த்து முடிச்சிடலாம். இந்த சீரியஸோட கதை என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இந்த சீரியஸோட ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த ஐடி ஆஃபீஸில் இந்த பெஞ்ச் லைஃப் அப்படிங்கிறத பற்றி பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த பெஞ்ச் லைஃப்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. ஸோ ஐடி ஆஃபீஸில் வந்து இப்போ ஒருத்தவங்களை எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்கள ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக எடுத்திருப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட் இல்லை அப்படின்னாலும் இல்லை இப்போ வந்து ப்ராஜெக்ட் கம்மியாக இருக்குது, ஆட்களும் ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படுதாங்க அப்படின்னா கூட இருக்கிற ஆட்கள் எல்லாம் வந்து பெஞ்சில் தூக்கி போடுவாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து வேலை பார்க்கல அப்படின்னாலும் அவங்களுக்கு சம்பளம் மட்டும் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஏறிடும். எவ்வளோ நாள் பெஞ்சில் இருந்தாலும் அந்த சம்பளம் மட்டும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டயத்துக்கு ஏறிடும். ஸோ இப்படிப்பட்ட பெஞ்ச் லைஃபுக்கு வந்து போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு நம்ம வைபவ் ரெட்டி. ஸோ இவரை பொறுத்தளவுக்கு 9 வருஷமாக அந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இருந்தாலும் எதுக்காக பெஞ்சுக்கு போகணும்னு ஆசைப்படுறாருன்னா, ஸோ இவர் ஒரு பொண்ணை காதலிக்கிறாரு. அந்த பொண்ணு தான் அக்கங்ககா சிங். அவங்க பேர் இந்த படத்தில் ஈஷா. ஸோ நம்ம வைபவ் பேர் வந்து இந்த படத்தில் பாலு. ஸோ இதனால நம்ம வைபவ் வந்து பெஞ்ச் லைஃப் போயிட்டோம் அப்படின்னா அவகிட்ட எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா லவ்வை சொல்லிடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் அந்த பெஞ்ச் லைஃபுக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க. இதே மாதிரி நம்ம ரித்திகா சிங், அவங்க பேர் இந்த படத்தில் மீனாட்சியை பொறுத்தளவுக்கு இந்த ஐடி ஆஃபீஸ் வந்து விருப்பப்பட்டுலாம் வேலை பார்க்கல. அவங்க அம்மாவோட கட்டாயத்தின் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குறாங்க. ரித்திகாவை பொறுத்தளவுக்கு ஒரு ஃபிலிம் டேரக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அதுக்காக தான் ஸோ படத்தோட ட்ரெய்லர் கட்லாம் வரும்போது திருடுறாங்க. ஸோ அது வந்து இவங்களுக்கு வந்து இந்த ஒரு ஹாபி மாதிரி சில பேருக்கு இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு கேட்டகரின்னு நினச்சோம். ஆனால் வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க பண்ணக்கூடிய அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸுக்கு அந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருட்கள் தேவைப்படும்ல, அதுக்காக திருடுறாங்க அப்படிங்கிற அந்த கான்செப்ட் ஓரளவுக்கு நல்ல ஃபன்னாக தான் இருந்துச்சு. இதே மாதிரி இந்த படத்தில் இன்னும் 2 கேரக்டர்ஸ் இருக்காங்க. அதில் இன்னொரு ஹீரோ வந்து ரவி, அவர் பேர். ஸோ அவர் வந்து கோவாக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணுவார். ஆனால் சின்ன ஏஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டான். அப்படிங்கனால கோவா இன்ன வரைக்கும் வந்து அவருக்கு எட்டாத கனியாக இருக்குது. அப்படி கோவா போனாரா, ஏன்னா அவர் மட்டும்தான் இப்பொழுதைக்கு பெஞ்ச் லைஃப்பில் இருக்கிறாரு. ஸோ அந்த பெஞ்ச் லைஃப்பில் வந்து எப்படியாவது டூர் அரேஞ்ச் பண்ணி கோவா போயிடலான்னு ஆசைப்படுறாரு. அவர் போக முடிஞ்சா இல்லையா இப்படிங்கிற மாதிரி நிறைய இதுக்கு ஃபன்னாக கொண்டு போயிருப்பாங்க. இப்போ இந்த சீரீஸை பார்த்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஃபன்ஃபுல்லான ஒரு ட்ராமாவாக எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம ஐடி ஆஃபீஸில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வச்சு வெப் சீரிஸ், படங்கள் இந்த மாதிரி நிறைய பார்த்துருப்போம். ஏன் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி ஆகாதில் வந்து ரிலீஸ் ஆனிச்சு. ஸோ அது கூட ஒரு இந்த மாதிரியான ஒரு கேட்டகரி தான். அதே மாதிரியான ஒரு கேட்டகரியில் சோனி லிவ்வில் வந்து எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அதை கொஞ்சம் பெரிய காஸ்ட் அண்ட் க்ரூஸை வச்சு பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. அதை நல்லாவே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதில் ஒவ்வொரு கதாபாத்திரத்தை எழுதின விதம், ஸோ அந்த கதாபாத்திரத்துக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரைட்டிங் எழுதியிருந்தாங்க. ஸோ அதை ஃபஸ்ட் எபிசோட்ஸ்லேயே காமிச்சதுனால இப்போ நான் சொன்ன எல்லாமே ஃபஸ்ட் எபிசோடில் சொன்னது தான். ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா எபிசோட்ஸ்லையுமே அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த கதை ரன் ஆகுது. பார்த்தீங்களா, அது நல்லாவே போச்சு. பட் இந்த சீரியஸில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையாக நான் பார்த்தது என்ன அப்படின்னா, ஸோ நம்ம வைபவோட தமிழ் டப்பிங். ஸோ வைபவ் எப்படி பேசுவார் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா இதே மாதிரி மிஸ்டேக் வந்து இந்த சோனி லிவ்வில் வந்து தமிழ் டப் பண்ணாங்க. அதாவது மற்ற மலையாளமோ இல்லை வந்து தெலுங்கு, கன்னடா இந்த மாதிரியான சீரியஸ்லேருந்து எடுத்ததை தமிழ் டப் பண்ணுறாங்க. அதில் வந்து ஒரு ஃபெமினியராக, அதாவது ஒரு ஃப்ரேம் உள்ள ஒரு ஆள் வந்து நடிக்கிறாங்கன்னா அவங்களோட வாய்ஸ் ஓவரே கொடுக்காம ஸோ இவங்க வந்து வேற ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்து தப்பு பண்ணிடுறாங்க. அது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது. ஏன்னா நம்ம வைபவ் வந்து நம்ம தமிழ் படங்களை நிறைய பார்த்துருப்போம். அவர் எப்படி பேசுவார், அவரோட பாடி லாங்குவேஜ் என்ன, ஏன்னா பாடி லாங்குவேஜ் அப்படி மெர்ஜ் ஆகுது. ஆனால் வாய்ஸ் மட்டும் மெர்ஜ் ஆகாத போது அந்த கேரக்டரோட ஆர்க் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நமக்கு பார்க்கறதுக்கு வீக்காக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்கும். அதே மாதிரி தான் நம்ம ஹீரோட கேரக்டர் இந்த சீரீஸில் கண்டிப்பாக இருக்குது. பட் மற்ற கேரக்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம 2 ஹீரோயின்ஸ், ரித்திகா சிங்காக இருக்கட்டும், நம்ம ஈஷாவாக இருக்கட்டும், இவங்க 2 பேரோட கதாபாத்திரமும் நல்லாவே இருக்குது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தமிழ் டப்பிங் நல்லா தான் இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு நான் ஹீரோவோட கேரக்டர் மட்டும் தான் இங்கே சொன்னேன். மற்றபடி தமிழ் டப்பிங் நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்ல வரல. ஸோ அந்த கேரக்டரை பொறுத்தளவுக்கு இதுதான் வாய்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருது. அந்த வாய்ஸ் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் மட்டும் இந்த எபிசோட்ஸில் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஒரு நல்ல ஃபன்ஃபுல்லான ட்ராமாவை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சீரீஸ் ஒரு ட்ரீட்டாக தான் இருக்கும். 5 எபிசோட்ஸில் தேவையில்லாத எந்த ஒரு விஷயமும் இல்லை. சாங்ஸ் வருது, அந்த சாங்ஸை தமிழ் டப்பிங்கோட பண்ணலை. ஸோ அது அந்த லாங்குவேஜ்லேயே வந்து பண்ணிடுறாங்க. பட் இருந்தாலும் அந்த சாங்ஸுமே நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சீரீஸை ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. இந்த சீரீஸுக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 2.9 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். ஒரு ஒர்த் டு வாட்சபிளாகவே சஜஸ்ட் பண்ணுறேன்.